ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இந்த சீன்ஸ்லாம் நடிக்க கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் இந்த கேரக்டருக்காக நான் இதை நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்த நடிகர்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 1977 16 வயது நிலை மூவியில் ஒரு 2 சீன்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாரு. நீங்கள் எப்படி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடிச்சாதான் நான் மேலே வர முடியும் அப்படின்னு கமல் சொல்லியிருக்காருங்க. இப்படி இவர் கஷ்டப்பட்டு நடிச்சனால தான் இப்போ உலக நாயகனாக இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 பேராண்மை மூவியோட டைரக்டர் ஜனநாதன் வந்து ஜெயம் ரவி கிட்ட வந்து இந்த மாதிரி சீன்ஸ் நடிக்கணும், நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்காக ஜெயம் ரவி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த சீன்ஸை நடிச்சு கொடுத்துருப்பாருங்க. அந்த படத்தோட கேரக்டருக்காக இந்த மாதிரி நடிக்கிறது பெரிய விஷயம் தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன கத்தி மூவிங்க. இதுல பாத்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அடி வாங்கிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த சீன்ஸ்ல வந்து நம்ம இப்படி நடிக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தளபதி வந்து இதை நடிச்சு கொடுத்துருப்பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன அவனிவன் மூவில நடிச்ச குமார் இந்த சீன்ஸை வந்து இவர் நடிச்சதை பார்த்துட்டு இது கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர். ஆனா இது கிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இவங்க உண்மையாலுமே இந்த சீன்ஸ் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2005 வந்த தர்மேந்திரா மூவில மோகன்லால் வந்து இந்த அசிங்கத்தையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட நம்ம மேலேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்ஸை அசால்ட்டா பண்ணி கொடுத்துருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆன லிட்டில் ஜான் மூவில பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு அகோரி கேரக்டருக்காக இந்த மாதிரி சீன்ஸை பண்ணி கொடுத்துருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2009 தனுஷ் நடிச்ச யாரடி நீ மோகினி படத்துல கார்த்திக் ராஜ் இந்த சீனை அசால்ட்டா பண்ணி கொடுத்துருப்பாரு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.